ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இயேசுநாதரை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். பிதாவே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுநாதர் தன் ஜீவனை விட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சொல்கிற சாட்சியும் நாம் பார்க்கிறோம். அடுத்தது இப்ப என்ன என்றால், இயேசுநாதரை அடக்கம் செய்யணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பிலாத்துவினிடத்திலே போய் அனுமதி வாங்கணும். இயேசுநாதரை கல்லறையில் வைப்பதற்கு இடம் வேண்டும், பிலாத்துவனிடத்திலிருந்து அனுமதி வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையிலே தான் அரிமத்தயு ஊரானாகிய யோசேப்பு என்பவன் பிலாத்துவனிடத்திலே சென்று பேசுகிறதாக நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 38, 39, மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 4 நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு நாகரிகமுள்ள சமுதாயத்தில் ஒரு மனிதனுக்கு செய்யப்பட வேண்டிய கடைசி மரியாதை நல்லடக்கம். அந்த நல்லடக்கம் செய்ய முன் வருபவர்கள் யாராக இருந்தாலும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது தகும். இந்த கொரோனா காலத்துல அதை நினைத்தால் இப்பொழுதும் நமக்கு பயமாக இருக்கிறது. அநேகர் கொரோனாவிலே மறித்து போனார்கள், கொரோனா தொற்றினாலே மறித்து போனார்கள். இந்த கல்லறையில இடம் இல்லைங்க, கல்லறையிலே இடம் இல்லை. 2 பிரச்சனை. ஒன்று, கல்லறையில் உண்மையாலுமே இடம் இல்லை. 2வது, இப்படி கொரோனா தொற்றினாலே இறந்தவர்களை கல்லறையிலே அடக்கம் பண்ணுவதற்கு நிறைய எதிர்ப்புகள் வேற வந்தது. இப்படி மக்கள் தடுமாறிய காலம் இருக்கு பார்த்தீங்களா? அப்பதான் தெரிஞ்சது ஒரு மனுஷனுக்கு நல்லடக்கம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி. இப்ப அந்த ஒரு நிலையில் தான் இயேசுநாதர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே தான் அரிமத்தயு ஊரானாகிய யோசேப்பு சென்று பிலாத்துவினிடத்துல அனுமதி கேட்கறதை பார்க்கிறோம். போறாரு, பயப்படல. அரண்மனையில ஒரு பெரிய அதிரடி. என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசுநாதரை அடக்கம் பண்ணுவதற்கு அவர் அனுமதி வாங்குகிறார். அதாவது யூத பாரம்பரியத்துல எப்படி அவர்கள் அடக்கம் செய்வார்கள் என்று சொன்னால், பாறையிலே செதுக்கப்பட்ட கல்லறையில் தான் வைப்பார்கள். உடலை மறைப்பதற்கு ஒரு மெல்லிய துணி போட்டு கல்லறையை மூடுவதற்கு ஒரு கல்லை வைப்பார்கள். இதுதான் யூத அடக்கத்தினுடைய அடையாளம். இப்பொழுது இந்த அடக்கத்திற்கு இடம் வேண்டும். அரிமத்தயு ஊரானாகிய யோசேப்பு கல்லறை கொடுக்க முன் வந்தார். அது மாத்திரமல்ல, பிலாத்துவினிடத்திலே சென்று அவரிடத்திலே அனுமதி வாங்கி வந்தார். இப்போ இந்த யோசேப்பு சனகரிம் சங்கத்திலே அங்கத்தினராக இருக்கின்றார். அதாவது சனகரிம் சங்கம்தான் யூத சமயத்தினுடைய உயர் ஆளுகை சபை, உயர் ஆளுகை மன்றம். அதுல தான் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பார்கள். சமயம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எல்லாம் அங்கதான் எடுக்கப்படும். இயேசுநாதர் அங்கதான் வச்சு விசாரணை பண்றாங்க. பண்ணுகின்ற பொழுது அவங்க யாருமே கூட இல்லை, எல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க. இப்பொழுது அங்கே நடந்த விசாரணையினுடைய முழு விவரங்களையும் 4 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்யறாங்க. இது எப்படி முடியும்? எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. யார் இங்க நடந்த விசாரணையுடைய விவரங்களை எல்லாம் இவருக்கு சொன்னது யாரு என்று சொன்னால், வேத ஆய்வாளர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த விவரங்களை எல்லாம் நற்செய்தியாளர்களுக்கு சொன்னது வேற யாருமே இல்லை, இந்த அரிமத்தயு ஊரானாகிய யோசேப்பு தான் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பொதுவான கருத்து. இந்த அரிமத்தயு ஊரானாகிய யோசேப்பு ஒரு அங்கத்தினர். அதுல நள்ளிரவிலே இயேசுநாதரை சந்தித்தார் அல்லவா நிக்கதோமு, அவரும் அதிலே ஒரு அங்கத்தினராக இருக்கின்றார்கள். இப்பொழுது நமக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதரை தனி ஒருவராக நின்று அங்கே விசாரணையை எதிர்கொள்கிறார். உதவி செய்ய யாரும் இல்லை, சொந்த சீடர்களோ யாருமே உடன்கூட. அப்படி தனி ஒருவராக நீதிக்காக போராடி கொண்டிருந்த பொழுது அவர் பேசினாரா? அரிமத்தயு ஊரானாகிய யோசேப்பு பேசினாரா? பேசல. ஆனால் இப்பொழுது மாத்திரம் அவர் இறந்த உடனே துணிச்சல் எங்கே இருந்து வந்தது? அவர் இறந்த உடனே கல்லறை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கே இருந்து வந்தது?
ஏங்க இது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, ஒருவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அவன் செத்து போன பின்னாடி அது ஏன் கேட்குறீங்க? அது அந்த இறந்து போனவரை குறித்து பயங்கரமா பாராட்டுவோம், புகழுவோம். அதுக்கு எதை வேணாலும் செய்ய நாம் முன் வருவோம். ஆனால் அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவன் ஒரு நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணை மூடிட்டு போயிடுவான். நாமும் தான் அந்த மாதிரி செய்கிறோம். ஏன் அரிமத்தாயி ஊரான் ஆகிய யோசேப்பு அப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால், அவர் ஒரு ரகசியமான கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம், அரிமத்தாயி ஊரான் ஆகிய யோசேப்பு இயேசுநாதருக்கு அந்தரங்க சீஷனாக இருந்தார். பாருங்க, சீக்ரெட் கிறிஸ்டின்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது கொஞ்சம் பெருமையாவே சொல்லுவாங்க. ஏன்னா வெளியே தெரியக்கூடாதான். ஈஷத்துவம் என்பதே பிறருக்கு சாட்சி பகரத்தான். அதுல ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒருவேளை அந்த சனகரின் சங்கத்துல இவர் ஓரங்கட்டப்பட்டு விடுவார், அல்லது எல்லாரும் சேர்ந்து இவரை ஏதாவது துன்பத்துக்குள்ளாக்கி விடுவார்கள் என்று பலவிதமான பயத்தினாலதான் யோசேப்பு பேசாம இருந்துட்டார், அமைதியாக இருந்துட்டார், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றியும் நடந்து கொண்டிருக்கின்ற நீதிக்கான போராட்டங்களில நம்முடைய பங்களிப்பு என்ன? பேச மாட்டோம். பேசினால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். பேசினால் நம்முடைய நிலை, நாம் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பதவி அல்லது நாம் இருக்கின்ற செல்வாக்கு குறைந்து விடும், நம்முடைய பதவியை ஆட்டம் கண்டு விடும். ஆகையினால பேசாம அமைதியா இருப்போம் என்கின்ற நடுநிலையான ஒரு மனநிலைக்கு வந்து விடுவோம். இப்போ இன்னொரு கேள்வி நம்ம மனசுக்கு வருது. இப்படியெல்லாம் பயந்துகிட்டு இருந்த யோசேப்பு, அரிமத்தாயி ஊரானாகிய யோசேப்பு, இப்ப மாத்திரம் அவருக்கு எப்படி துணிச்சல் வந்தது? இப்பொழுது மாத்திரம் எப்படி அவர் பிலாத்துவின் இடத்துல போய் அனுமதி வாங்க போகிறார்? ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசுநாதரை சிலுவையிலே அறைகின்ற காட்சியை அரிமத்தாயி ஊரானாகிய யோசேப்பு அருகிலிருந்து பார்க்கின்றார். அப்பொழுதுதான் அவர் சிலுவையில சொன்ன வார்த்தைகளை எல்லாம் காதிலே கேட்டு அவருடைய உள்ளம் உடைந்து போனது. அது மாத்திரம் இல்லைங்க, இந்த 100க்கு அதிபதி சொன்னார் பாத்தீங்களா, இயேசுநாதர் இறந்தோன்ன மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சொன்னார் அல்லவா, அந்த சாட்சியும் இவருடைய மனதை தொட்டது. சுருக்கமா சொல்ல போனா, சிலுவையிலே இயேசுநாதரை சந்தித்தார். ஆமா, சிலுவையிலே உயிர் துடிக்க துடிக்க போராடி கொண்டிருந்த இயேசுநாதனுடைய முகத்தில கருணையை அவர் பார்த்தார். சிலுவையிலே தொங்குகின்ற ஒருவரை சந்தித்த பின்புதான் இவர் துணிச்சல் உள்ளவராக, இவர் தைரியம் உள்ளவராக பிலாத்து இடத்திற்கு சென்று அரண்மனையிலே அதிரடி நடக்கிறது. யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பிலாத்துவை மீறி யாரும் எதுவும் செய்திட முடியாது. அவர்களுக்கு இன்னும் கோபம் தீரல, இயேசுநாதர் மேல இருக்கிற கோபம். அவர் இறந்த பின்னாடி கூட இன்னும் எவ்வளவு அவரை அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்யறதுக்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு யோசேப்பு அங்கே சென்று துணிச்சலோடு அவன் பேசுகிறதை, இந்த துணிச்சலும் தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா, இயேசுநாதரை சிலுவையில சந்திச்சார் இல்லைங்க, அங்கே இருந்துதான் வந்தது. அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. என்னைக்காவது நம்ம வாயை திறந்திருப்போமா? அட, என் வீட்டுல பிள்ளைங்க, என் வீட்டுல பெண்கள் பாதுகாப்பா இருந்தா போதும், இந்த நாட்டுல யாருடைய பெண்கள் எப்படி போனாலும், அந்த பெண்கள் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டாலும் நான் வாயை திறக்க மாட்டேன், எனக்கு அது சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கு யோசேப்பு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிக்காக, நேர்மைக்காக கண்டிப்பாக போராடுகிறவர்களோடு கூட நாம் நிற்கணும் என்பதை அப்புறம்தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்பொழுது துணிச்சலோடு சென்று இயேசுநாதருடைய உடலை வாங்குகிறதை பார்க்கிறோம். அப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் மிக முக்கியமான குறிப்பு. இந்த இயேசுநாதருடைய உயிர் தெழுதலுக்கு பிற்பாடு நிறைய சம்பவங்கள் நடைபெறுகிறது. அதிலே ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், இந்த ஆளுகை மன்றம் இருக்குது, சனகரின் சட்டத்திலே ஏகப்பட்ட குழப்பம். அரிமத்தாயி ஊரானாகிய யோசேப்பு ஒரு இயேசுநாதனுடைய மறைமுக சீஷன் என்பதை இப்ப தெரிஞ்ச பின்னாடி இப்பொழுது எல்லா பக்கமும் கலவரம் தான், எல்லா பக்கமும் குழப்பம். ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அரிமத்தாயி ஊரானாகிய யோசேப்பை கைது செய்து விடுகிறார்கள்.
ஆனா பாரம்பரியம் என்ன சொல்லுது தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவனை விடுவித்தார். அது மாத்திரமல்ல, அந்த அரிமத்தாயி ஊரானாகிய யோசேப்பு தான் இங்கிலாந்து தேசத்திற்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு இயேசுநாதனுடைய நற்செய்தியை சுமந்து சென்றான் என்பதுதான் வரலாறு. பயந்தவன், ரகசியமாக இயேசுநாதருக்கு என்று சாட்சி பகிர்ந்தவன், ஒரு சந்தர்ப்பத்திலே துணிச்சலோடு அதிரடியாக பிலாத்துவனிடத்திலே பேசி ஆண்டவருடைய உடலை வாங்கி அடக்கம் பண்ணி தொடர்ந்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்கு என்று சாட்சி பகிர்ந்த அரிமத்தாயி ஊரானாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், யாருக்கும் அஞ்சிட வேண்டாம், துணிவுடன் செயல்பட வேண்டும். துன்பங்கள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் இயேசுநாதரை நான் சந்தித்திருக்கிறேன். இயேசுநாதர் நீதியின் கடவுள். இயேசுநாதனுடைய சிலுவை மரணம் இந்த மனு மக்களினுடைய ரட்சிப்புக்கு உண்டானது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசுநாதனுடைய பாடும் மரணத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நாம் இந்த உணர்வை பெற்றிருக்கிறோமா? யோசேப்பு சிலுவையிலே இயேசுநாதரை சந்தித்தது போல நாம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தருணத்தில இயேசுநாதரை சந்தித்திருக்கிறோமா? அவர் நீதிபரர் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? அவர் பாவம் இல்லாதவர், இந்த உலகத்திலே நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்கின்ற உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இதுதான் தவக்காலத்தில யோசேப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். இயேசுநாதரை நீங்கள் சந்தித்திருந்தால் துணிச்சலோடு செயலாட்டுங்கள். இயேசுநாதரை நீங்கள் சந்தித்திருந்தால் தொடர்ந்து நன்றி உள்ளவர்களாக அவருக்கு சேவை செய்யுங்கள். இந்த தவக்காலத்தில நாம் பயந்து, பல்வேறு காரணங்களினாலே பயந்து மறைந்து ரகசிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்காமல், இயேசுநாதர் சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுநாதரினுடைய நாமத்திற்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கர்த்தரே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே